மொச்சக்கொட்டை குழம்பு பண்ண போகிறேங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா வறுபட்டு நல்ல ஸ்மெல் வருங்க, வாசனை. மூடி வச்சுட்டு இதை பொரியல் பண்ணிக்க போகிறேங்க. அது வெந்து வர்றதுக்குள்ளே மகமாக நல்லா வாசனை வரும். அது வரைக்கும் வறுத்துட்டு என் வீட்டில் நான் என்ன குக்கிங் பண்ணுறேனோ அதை தான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். நார்மல் சைஸ் பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், கேரட்டு துருவி வச்சுருக்கேன். தேங்காய் துருவி போட்டுண்டா நல்லாவே இருக்கும். வெங்காயம் உங்கள் தொக்குக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அது கேஸ் இல்லையா அந்த மொச்சக்கொட்டை, அதனால் இதை வதக்கிக்கிறேன். இதை எப்படி வெந்திருக்குன்னு நீங்கள் நம்புங்க, நம்பாட்டா போங்க. இதுதாங்க உண்மை. பாருங்கள் இப்படி வெந்துருச்சு பாருங்களேன். இதை தூக்கி இதில் கொட்டிடுறேங்க தண்ணியோட. ஒரு ஓட்டை பண்ணிட்டா நீங்கள் கத்தியில் பண்ணிட்டு ஃபோர்க்லேயோ கத்திலேயோ ஓட்டை இங்கே பண்ணிக்கோங்க. அப்படி கரண்டிலேயே சும்மா பண்ணி விட்டுருவேன். அளவுக்கு இது கிட்டக்க வந்துருச்சு. இது போகிறோம். இந்த சூடுக்கு இன்னும் இது நல்லா இறுகி வந்துடும். ரசம் இருக்குது, தயிர் இருக்குங்க, போட்டு சாப்பிட்டு போங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் மொச்சக்கொட்டை குழம்பு பண்ண போகிறேங்க. அதுக்கு கொஞ்சம் மொச்சக்கொட்டை நான் ஊரெல்லாம் வைக்கலைங்க. இப்படியே நான் ரொம்ப கொஞ்சமாக தான் தொக்கு மாதிரி தான் பண்ண போகிறேன். சாரி, குழம்பெல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு தொக்கு, ஒரு 2 முட்டையும் அதில் போட்டுட்டு தொக்கு மாதிரி பண்ண போகிறேன். இதை இப்போ வறுத்துட்டு நல்லா கொஞ்சம் கம்மி தீயில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இதை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நான் இந்த ஏஎம்சி குக்கரில் வச்சிட போகிறேங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா வறுபட்டு நல்ல ஸ்மெல் வருங்க, வாசனை. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை அலம்பி இந்த குக்கரில் வச்சிடலாம். இது கொஞ்சம் உடனே சூடோடு வாஷ் பண்ணாதுங்க, கொஞ்சம் கழித்து வாஷ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி வச்சுட்டு நம்ம வேக வைக்கலாம். இப்போ நான் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. மூடி வச்சுட்டு இந்த ஸ்டவ்வை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்டுக்கு வந்தப்புறமா நான் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் அதை க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு நான் இந்த செக்விக்கில் வச்சு ஸ்டவ் ஆனில் தாங்க இருக்குது. இந்த மாதிரி மூடி வச்சுட்டு இதை நான் அடுத்த ஸ்டவ்வுக்கு மாற்றிடுறேங்க, அது வேகிறதுக்குள்ளே. இப்போ நான் பொரியல் பண்ணிக்க போகிறேங்க, அது வெந்து வர்றதுக்குள்ளே. இப்போ கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. இப்போ இது அந்த பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. இந்த பாயிண்ட்டுக்கு நல்ல கடைசி பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. நான் குறைச்சிட்டு ஒரு 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். ஏன்னா அது மொச்சக்கொட்டை இல்லையா. ஆக்சுவலாக மொச்சக்கொட்டை ஊற வைக்காமல் கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. வறுத்துட்டோன்னா சீக்கிரமாக வெந்துடுங்க. குக்கரில் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் அதே மாதிரி வறுத்துட்டு குக்கரில், நார்மல் குக்கரில் வைக்கிறச்ச நல்லா ஒரு 7-8 விசில் வச்சுருங்க, நல்லாவே இருக்கும். நல்லா வறுத்துட்டு கருப்பாக தீஞ்சிராம அளவுக்கு நல்லா வறுத்துட்டு ஒரு கமகமாக நல்லா வாசனை வரும். அது வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுன அப்புறமா இந்த மாதிரி குக்கரில் அதுக்கு தண்ணி விட்டுட்டு நீங்கள் வேக வச்சுக்கலாம். இதில் இந்த கடைசி பாயிண்ட்டு. ஸோ நான் ஒரு 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். இப்போது இதில் கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம், கேரட் பொரியல்லாம் காட்டணுமான்னு கேட்காதுங்க. நான் இன்றைக்கி என்னோடய சேனல் பேர் டெய்லி குக்கிங். என் வீட்டில் நான் என்ன குக்கிங் பண்ணுறேனோ அதை தான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். ஸோ வெங்காயம், பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா, நார்மல் சைஸ் பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வதக்கிக்கிறேன். லைட்டாக வதங்கின உடனே நான் கேரட்டு துருவி வச்சுருக்கேன், அதை தூக்கி போட்டுடுறேன். இதில் வதக்கிக்கிறேன். வதக்கிட்டு தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு இது உடனே வதங்கிடுங்க. கலந்து விட்டுக்கலாம்.
அது ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நான் ஆஃப் பண்ணிடுறேன். இதை இப்போ நான் ஜஸ்ட்டு 1 மினிட்டு மூடி வச்சுக்கிறேங்க. இப்போ இது வதங்கிட்டுருக்கும். அவ்வளோதான். இல்லை நான் தேங்காயெல்லாம் போட போகிறது இல்லைங்க. வேணும்னா தேங்காய் துருவி போட்டுண்டா நல்லாவே இருக்கும். நான் இப்போ போட போகிறதில்ல. இதில் கேரட் பொரியல் ஆயிடுச்சுங்க. இவ்வளோதாங்க. இதை நான் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடுறேன். இப்போ நான் அந்த மூடி வர்றதுக்குள்ளே, அந்த குக்கர் மூடி வர்றதுக்குள்ளே இந்த தொக்குக்கு நம்ம வதக்கிக்கலாம். பேன் வச்சு அதில் நல்லா விட்டுட்டேன். நார்மல் தாளிப்பு தாங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம் பொரியட்டும். பொரிஞ்சிச்சு. கருவேப்பிலை, வெங்காயம் உங்கள் தொக்குக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் பண்ணுறேன், அதனால் கொஞ்சமாக வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று, ஒரு பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். வதக்கிக்கிறேன். இப்போ பூண்டு நல்லா ஒரு 10-15 பல் பூண்டு வந்து நான் நறுக்கி வச்சுருக்கேங்க. அது கேஸ் இல்லையா அந்த மொச்சக்கொட்டை, அதனால் இதை வதக்கிக்கிறேன். இதை குழம்பாக கூட பண்ணிக்கலாம். கொஞ்சம் புளியை வந்துட்டு நீங்கள் கரைச்சி விட்டுட்டு தேங்காய் அரைச்சி விட்டு கூட வச்சுக்கலாம். புளி போடாமல் புளி ஊற்றியும் நீங்கள் புளி குழம்புலையும் தேங்காய் அரைச்சி விட்டு பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் தான் ரெக்குவயர்மெண்ட்டு, அதனால் நான் கொஞ்சமாக தான் பண்ணுறேன். அதனால் ஜஸ்ட்டு ஒரு தொக்கு மாதிரி பண்ணிக்கிறேன். இதில் தக்காளி போட்டுறேன். இதை கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். வதங்கிடும் நல்லா. எவ்வளோ தேவையோ அவ்வளவு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அது மூடி வருதான்னு பார்க்கலாம். வந்துருச்சு. பார்க்கலாம் வெந்திருக்குதானே. காட்டுறேன் பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு. நீங்கள் நம்புங்க, நம்பாட்டா போங்க. இதுதாங்க உண்மை. பாருங்கள் எப்படி வெந்துருச்சு பாருங்களேன். அப்படியே சாஃப்டாக வெந்துருச்சுங்க. இந்த கடைசி பாயிண்ட்டுக்கு வந்தே கூட அப்படியே விட்டுட்டுருக்கலாங்க. நான் ஒரு 2 மினிட்ஸ் பயத்தில் வச்சேங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கவே மாட்டேங்குது இப்போ வர்ற தக்காளிங்க. இப்போ இதில் நம்ம மிளகாய்த்தூள், நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், தொக்கு தானே, ரொம்ப போட வேண்டாம். தனியாத்தூள், மஞ்சள் தூள் போட்டுட்டு வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இதை தூக்கி இதில் கொட்டிடுறேங்க தண்ணியோட. இப்போ இதுலேயே முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன், அதை போட்டுடுறேங்க. அப்படி சும்மா ஒரு ஓட்டை பண்ணிண்டா, நீங்கள் கத்தியில் பண்ணிட்டு ஃபோர்க்லேயோ கத்திலேயோ ஓட்டை இங்கே பண்ணிக்கோங்க. அப்படி கரண்டிலேயே சும்மா பண்ணி விட்டுறேன். நல்லா இது மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். திறந்து பார்க்கலாம். நீங்கள் இதில் தண்ணி, அந்த மொச்சக்கொட்டையோட தண்ணி ஊற்றறச்ச கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் மொச்சக்கொட்டையோட தண்ணி கசக்கும். அப்படி கசந்த மாதிரி இருந்ததுன்னா தண்ணி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி கசஞ்ச மாதிரி இருந்ததுன்னா தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் வெறும் அந்த மொச்சக்கொட்டை மட்டும் அதில் போட்டுக்கோங்க. நான் பார்த்தேன், எனக்கு ஒன்றும் அவ்வளோ கசப்பாக தெரியுது, எது ஒரு மாதிரி அந்த மாதிரி தெரியல. இப்போ இது நல்லா இறுகி கிட்ட வர்ற வரைக்கும் நான் அப்படியே வேக வச்சுக்கிறேன். நான் அந்த ஸ்டவ்வில் ரைஸ் அலம்பி வச்சுட்டேங்க. அதனால் வரட்டும், இன்னும் கொஞ்சம் கூட திக்காக வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு இது கிட்டக்க வந்துடுச்சு. இது போகிறோம். இந்த சூடுக்கு இன்னும் இது நல்லா இறுகி வந்துடும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, இதை ஆஃப் பண்ணிடுறேன்.
ரொம்ப ரொம்ப சாதாரண சமையல் தாங்க. மொச்சக்கொட்டை போட்டு தக்காளி வெங்காயம் போட்டு பூண்டெல்லாம் போட்டு ஒரு தொக்குங்க, முட்டை போட்டுட்டு அதில் கேரட் பொரியலுங்க, அவ்வளோதான். ரசம் இருக்குது, தயிர் இருக்குங்க, போட்டு சாப்பிட்டு போங்க.